வெளியே வருவாங்க, நாங்க போறோம். வாடி. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த கௌரிக்கு ஸ்பெஷலைஸ் கொடுத்துட்டேன். அவளும் சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டா. இப்பவே மருந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல மயக்கப்பட்டு விழுந்துருவா சார். சூப்பர்ரா, இது போதும். அவங்க அவளை தூக்குன உடனே எனக்கு ஃபோன் பண்ண. சரிங்க சார். சின்னையா, காஃபி போட போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏன் என்ன பார்த்து கேட்க மாட்டியா? துர்கா, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? இல்ல, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். உன் முகமும் சரியில்லை, உன் நடவடிக்கையும் சரியில்லை. என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல சின்னையா. ஒன்னும் இல்லைன்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது. ஒண்ணு இல்ல 1000 இருக்குன்னு உன் முகம் சொல்லுதே. சொல்லு, என்ன ஆச்சு? துர்கா. சின்னையா, பொம்பளைங்க மனசுல 1000 இருக்கும். அது எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியுமா? நீங்க படிச்சவர் வேற, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்தாங்க காஃபி. என்ன சாமர்த்தியமா பேசுறேன்னு நினைப்பா? சரி, உன் வழிக்கே வரேன். எப்பவும் டென்ஷன்ல இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் தனியா விட்டா அவங்களே சரியாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போதைக்கு நானும் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீயும் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஆனா நீ குடுக்கிற காஃபியை நான் குடிக்கணும்னா நான் ஒரு விடுகதை சொல்றேன். அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டேனா நான் இந்த காஃபியை குடிக்கிறேன். என்ன அப்படி பாக்குற? நீதான் கிராமத்து பொண்ணாச்சே, உனக்கு தெரியாத விடுகதையா? கேளுங்க சின்னையா, முடிஞ்சா சொல்றேன். அப்படி வா வழுக்கி. நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. ஒரு சிவன் கோயிலுக்கு 2 யானைங்க போகுது. ஒரு யானை உள்ள போகுது, இன்னொரு யானை உள்ள போகல. ஏன்? என்னாச்சு? யோசி. பதில் தெரியுமா தெரியாதா? சரியா சொன்னாதான் நான் காஃபி குடிப்பேன். சின்னையா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு பதில் தெரியல. உன்னை என்னமோன்னு நினைச்சேன், இப்படி பொசுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்ட. சரி விடு, நானே பதில் சொல்றேன். அந்த 2 யானையில ஒரு யானை கோவிலுக்குள்ள போகல. ஏன் தெரியுமா? அந்த யானை கிறிஸ்டின் யானை. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்டது ஒரு சின்ன பையன், 6வது தான் படிக்கிறான். அப்புறம் நானும் ரொம்ப யோசிச்சு மூளையெல்லாம் போட்டு கசக்கி நிறைய ஆன்சர் சொன்னேன். என்னன்னு தெரியுமா?
அந்த யானை ரொம்ப குண்டா இருக்கும், அதனால உள்ள போக முடியல. அப்புறம் ஒரு யானைக்கு கால் சரியில்லை, அந்த மாதிரி நிறைய யோசிச்சேன். லாஸ்டா தான் சொன்னேன் கிறிஸ்டியன். எப்படி இருக்கு பாத்தியா, அவனுக்கு எவ்வளவு புத்தி பாரு. அப்பாடா, ஒரு வழியா சிரிச்சிட்டியா? அப்புறம் நீ சிரிச்சதுனால இந்த காஃபியை நான் குடிக்கிறேன், குடு. சின்னையா, போட்டினா போட்டிதான். ஆ? நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க சரியா சொல்லிட்டா காஃபி குடிக்க வேணாம், சொல்லலன்னா கண்டிப்பா காஃபி குடிக்கணும். ம்ஹும். அப்படியா? ம். சரி கேளு. அப்படியே எனக்கு ஏத்த கேள்வியா கேளு. ஆ? நான் உங்கள மாதிரி சுத்தி வளைச்சுலாம் கேட்க மாட்டேன். 7 கூட்டினா 15 வரும். எப்படி? என்ன லூசு தனமா கேட்டுட்டு இருக்க? 7 கூட்டினா 14 தானே வரும், எப்படி 15 வரும்? அதுதான் என் கேள்வியே. அது எப்படி 15 வரும்? 15? 7 கூட்டினா 14 தான் வரும். நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவரு, சொல்லுங்க. சரி, எனக்கு ஆன்சர் தெரியல, எப்படி 15 வரும்னு நீயே சொல்லிரு. இந்தாங்க காஃபி குடிங்க, சொல்றேன். நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் காஃபி குடிக்கிறேன். ம். என்ன மாதிரி படிக்காத பொண்ணுங்க தப்பான கணக்கு போட்டா 7 7 15 மட்டும் இல்ல, என்னென்னமோ வரும். உன்ன ஏய், சின்னையா காஃபி குடிச்சிருங்க. அண்ணே, நான் வேணா பசங்களுக்கு ஃபோன் பண்ணவா? வேண்டாம், அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. பசங்க தான் ஃபோன் பண்றாங்க, அட்டன் பண்ணு. டேய் என்னாச்சு, முடிஞ்சுதா? சார், பட்டா கத்தியோட சுத்துறவங்களையே சுண்டு விரல்ல தூக்குறவங்க நம்ம பசங்க. பச்சை புள்ள புடுங்கிறது என்ன பெரிய விஷயமா? கார்ல அள்ளி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கௌரிய அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டுருவானுங்க. நீங்க கவலைப்படாம மற்ற வேலையை பாருங்க, நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். சரிடா, வைக்கிறேன். என்ன ஜனா? அண்ணே, பசங்க சொன்ன மாதிரியே தூக்கிட்டாங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரு தெரியாம அழிச்சிருவோன்னு சொல்லிட்டாங்க. தொல்லை முடிஞ்சது. இந்த ஆவுடையப்பனையே வந்து பாருன்ற மாதிரி பண்ணவளுக்கு இந்த கொடூர சாவு தேவதாண்டா. எப்படி பஞ்சர் ஆச்சுன்னே தெரியலையே. கௌரிக்கு வேற ஸ்கூல் விடுற நேரமாச்சு. இப்ப எப்படி கூப்பிட போற? ஷோ கடவுளே. ஏய் துர்கா, சின்னையா, என்ன துர்கா சைக்கிளை ஜாலியா தள்ளிட்டு போயிட்டு இருக்க? கிண்டல் பண்ணாதீங்க சின்னையா. நானே சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். டயர்னா பஞ்சர் ஆக தான் செய்யும், இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? சின்னையா, இந்நேரம் கௌரிக்கு ஸ்கூல் விட்டுருக்கும். அவளை கூப்பிட போற இந்த நேரத்துல இப்படி சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா டென்ஷன் ஆவாதா? பாவம் கௌரி, நான் வருவேன்னு அங்கேயே காத்துக்கிட்டு இருப்பா. ஓ, அதான் உன் டென்ஷனுக்கு காரணமா? ம், இப்ப என்ன, கௌரிய கூப்பிட போகணும் அவ்வளவுதானே? ஆமா சின்னையா. என்ன அப்படி பாக்குற? என் கூட வா, நானே உன்னை கௌரி ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்றேன், ஓகேவா? ஐயோ வேணாம் சின்னையா, நான் சைக்கிளை தள்ளிட்டே போயிடுறேன். ஓ, நீ நடந்து போனா மட்டும் கௌரி தனியா நிக்க மாட்டாளா? நீ நடந்து போய் கௌரிய பிக்கப் பண்றதுக்குள்ள ஸ்கூல் கேட்டையே பூட்டிட்டு போயிடுவாங்க. வா, வந்து ஏறு.
சின்னையா வேண்டாம். ஒரு நாள் தானே கௌரி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் நடந்தே போய்ப்பேன். ஏய் துர்கா, என்ன நீ? நான் என்ன ஊர் சுத்தவா உன்னை பைக்ல போலான்னு கூப்பிடுறேன்? பாவம் கௌரி சின்ன புள்ள, எவ்வளவு நேரம் ஒத்தையிலே நிக்க முடியும்? இப்பவே டைம் ஆயிடுச்சு, நீ வந்து ஏறு வா. ஏய், உன்னோட புடிவாதத்துக்கு அந்த சின்ன புள்ளைய கஷ்டப்படுத்த போறியா? வான்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா வா. துர்கா, நீ யோசிக்காத, வா. ஏய், அந்த சைக்கிளை ஓரமா வச்சுட்டு வா, நம்ம போலாம். எங்கேயும் போகாது, சைக்கிள் அங்கதான் இருக்கும். லேட்டாச்சு லேட்டாச்சு, சீக்கிரம். இந்த பக்கமா போடுமா? அங்கதான். என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க? எதுவும் இருக்காது, ஏதாவது டிராப் பண்றதா இருக்கும். பாப்போம். டேய், இவ்வளவு எங்கடா வச்சு முடிக்க போறோம்? என்னடா புதுசா கேக்குற? எப்பவும் போல நம்ம தோப்புல தான். ஏய், அது சரி, பேசுன காசை முழுசா வாங்கிட்டீங்களாடா? வேலை முடிஞ்சதும் ஒரு ஃபோன் பண்ணா போதும், நம்ம அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். என்ன குழந்தை, தூக்கம் போயிடுச்சா? இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டா? நான் தூங்கிட்டா. உங்க எல்லாரையும் யாரு தூங்க வைக்கிறது? பச்சை பொண்ணு பேச்ச பாத்தியாடா? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ நிரந்தரமா தூங்க போற. எங்கேயாவது பகல் கனவு பழிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு பகல் கனவெல்லாம் காண்றீங்க? கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க. சின்ன புள்ளியா இருந்தாலும் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற பாப்பா. அவ என் கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. பாவம், ஏமாந்து போக போறீங்க. யார் அவ? உன் சித்தியா? உனக்கு அடுத்து அவளுக்கும் குழி ரெடியா தான் இருக்கு. அப்படியா? சரி, அதையும் பாத்துருவோம். எந்த குழியில யார் விழுறாங்கன்னு.
சின்னையா? என்ன கௌரிய காணோம்? கௌரி, 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 கௌரி. துர்கா, உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சின்னையா, கௌரி நான் வராம வீட்டுக்கு போக மாட்டா. உள்ளதான் இருப்பா. கேட் உள்ளதான் பூட்டி இருக்கு. அப்படின்னா உள்ள ஆள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். பரவாயில்ல, நீயும் நல்லா தான் யோசிக்கிற. வாட்ச்மேன் அண்ணா, அண்ணா. என்னம்மா, யாருமா வேணும் உங்களுக்கு? அண்ணா, அண்ணா, இங்க இருந்து வாட்ச்மேன் அண்ணா. இங்க அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. உள்ள யாரும் இல்ல. ஐயோ, அப்ப கௌரி எங்க போனான்னு தெரியலையே. ஏ துர்கா, நீ வரலன்னு நினைச்சு ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. வா, நாம வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி பாத்துடலாம். இல்ல, கண்டிப்பா நான் இல்லாம ஸ்கூலை விட்டு போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயோ இருக்கா. அக்கா, கௌரிய பாத்தீங்களா? பார்த்தனே, அவ ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அண்ணா இளநீர் 40 ரூபாப்பா. 40 ரூபா. ஒன்று குண்ணா. டேய், எல்லை குடிக்கிற நேரமாடா அது? இளநீர் குடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு, வண்டியை நிறுத்தினேன். என்ன இப்போ உன்னை கேட்டுதான் இளநீர் குடிக்கணுமாண்ணா? டேய், இப்போ நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? எங்கடா போயிட்டு இருக்கோம்? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்? அதான் நடக்க போறது இல்லையே. பேசாம அந்த புள்ளைய இறக்கி விட்டுட்டு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா. என்ன கேட்டா என்ன சொல்ற? ஏய், என்ன அடிக்கிறீ நீ? டேய், என்னடா பண்ணின்னு இருக்கற? அவ என்னோட ஃப்ரெண்ட்ரா. எதுக்குடா அடிக்கிற? அடிங்க. ஏய், ஏன்டா என் ஃப்ரெண்ட் ஆச்சா? டேய், ஏன் ஆள ஏன் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா? உன்ன துர்கா, என்னாச்சு துர்கா? என்ன சொன்னாங்க அவங்க? யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி மட்டும் ஸ்கூல் விடும்போது பார்த்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்க்கலையா. கௌரி எங்க போனன்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் சொல்றேன்ல, அவ வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. வா, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். சின்னையா, எனக்கு நல்லா தெரியும் நான் வராம ஸ்கூலை விட்டு போக மாட்டா. நான் வராம போனேன்னா யார்கிட்டயாவது தகவல் சொல்லி அவங்க கூட வர வச்சிருவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். இல்ல, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும் துர்கா. கௌரி தான் இப்ப இங்க இல்ல. இல்ல, வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன தப்பு இப்போ? இல்ல சின்னையா, இங்க இருந்து வீட்டுக்கு போற வழியில சுடுகாடு ஒண்ணு இருக்கு. அந்த வழியில தனியா வரக்கூடாது, போக கூடாதுன்னு சொல்லிருக்க. அதனால என் பேச்ச அவ மீறினதே இல்ல. கௌரி, கௌரி, துர்கா, கௌரி, 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 துர்கா, துர்கா, பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. போயிருந்தா இங்க வந்துதானே ஆகணும். நாம இங்க வெயிட் பண்ணி பாப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இன்னும் 2 நாள்ல அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவோம்.
ஓகே சார், தேங்க்யூ சார். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆ ஓகே சார். அண்ணே, பிடபிள்யூடி ஆஃபீஸில் இருந்தா ரோடு போடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவீங்களான்னு கேட்குறாரு. 2 நாளில் ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லிட்டேனே.